சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் லாலிபாப் செய்யறதுக்கு கோழியோட ரெக்க பகுதி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை லாலிபாப் ஷேப்பில் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீஸில் வந்து இந்த மாதிரி நரம்பு பகுதியெலாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போனோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்புறமா இந்த எலும்பை பிடிச்சிட்டு இந்த சதை பகுதியை லைட்டாக இப்படி கீழே நோக்கி தள்ளி விடுங்க. இந்த மாதிரி சுற்றியும் தள்ளி விடுங்க. அப்புறம் ரொம்ப பொறுமையாக இப்படி கை வச்சு இந்த மேலே இருக்க ஸ்கின் கீழே போகிற மாதிரி அழுத்தி விடுங்க. அடுத்ததான் இதை இந்த சைடு வேண்டாம், இப்படி சுற்றியும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இது வேண்டாம். இப்போ இதுலேயும் லாலிபாப் பண்ணலாம். அதே போல தான் இந்த போன் பகுதியை பிடிச்சிட்டு லைட்டாக கீழே தள்ளி விடுங்க. இதுலேயும் நரம்பு வந்து இந்த எலும்போட ஜாயிண்டாக இருக்கும், அதை கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி. அப்போ தான் கீழே தள்ள முடியும் நல்லா. இதில் பார்த்தீங்கன்னா 2 எலும்பு இருக்கும். இதில் வந்து இன்னொரு எலும்பு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பெரிய எலும்பை வச்சுட்டு சைடில் இருக்க சின்ன எலும்பை எடுத்துடலாம். அதை இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா அது தானாக வந்துடும். இந்த ஒரு எலும்பு பகுதியை மட்டும் ஃபுல்லாக தள்ளி விடுங்க. இன்னொரு எலும்பு பகுதி அப்படியே தான் இருக்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். இதையும் லைட்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க லாலிபாப் சைஸில். அவ்வளோதான். இந்த ரெக்கையெல்லாம் ஒரு சின்ன லாலிபாப் கிடைக்கும். இந்த மாதிரி சைஸில் நம்மளுக்கு பெரிய லாலிபாப் கிடைக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம லாலிபாப் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 லெமன், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்ததான் நம்மளோட லாலிபாப்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் போட்டு பரட்டிடலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா இது பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அடுத்துதான் நம்மளோட லாலிபாப்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக நம்ம ஒரு மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மைதா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி பவுடர் எடுத்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் ஒரு முட்டை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட சிக்கன்ஸ் எல்லாம் எவ்வளோ ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட மாவு பேட்டரில் இது ஒன்றா எடுத்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ண சிக்கன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண லாலிபாப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். லாலிபாப்ஸ் கீழே ரவுண்டாக மேலே ஸ்டிக்கியாக இருக்கும். இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம லாலிபாப்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
அடுத்ததாக சின்ன சின்னதாக இருந்த லாலிபாப்ஸ் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். நல்லா வணங்கட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், செஸ்வான் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. அடுத்ததான் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்ச லாலிபாப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். அவ்வளோதான், நம்மளோட லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட சிக்கன் லாலிபாப்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்ல பேலன்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.